உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நாம தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தப்பா நினைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் சார், சரி சார், நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம். ஏன்னா திமுக தங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்ல அவங்க கரெக்டா தான் இருக்கிறாங்க. அதாவது பாஜகவை நாங்க உள்ள விட மாட்டாங்க, இதாங்க எங்களோட நிலைப்பாடு, நாங்க கரெக்டா இருக்கிறோங்க அப்படின்னு தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா என்ன, இதுல ஒரு சின்ன வேறுபாடு மட்டும்தான். பாஜகவை நாங்க உள்ள விட மாட்டோம், ஆனா நாங்க பாஜகக்குள்ளேயே நாங்க போயிருவோம். எப்படி? பாஜகவை உள்ள விட மாட்டோம், ஆனா நாங்க பாஜகக்குள்ள நாங்க உள்ள போயிருவோம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை நிலைப்பாடு. அந்த மாதிரிதாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக உள்வாங்க ஆரம்பித்துள்ளது. திமுகவும் கூட பாஜக உள்ளே போவதற்கு தயாராகி விட்டார்கள். அது போன்ற ஒரு சம்பவம் இன்றைய தினத்துல நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் ஒன்றிணைந்து பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகமாக மாற போறாங்க. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகம், நான் அந்த மாதிரிதான் பேர் வச்சிருக்கேன். திமுக பாஜக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி நான் பேர் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதேனும் ஒரு பெயர்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க, சரிங்களா? சரி மக்களே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக உள்ள போக போறாங்க. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. குறிப்பாக கனிமொழி அவர்கள் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது இன்றைய தினத்துல நாடாளுமன்ற நிகழ்வு நடக்குது. அந்த நாடாளுமன்ற நிகழ்வு நடந்து முடிஞ்ச உடனேயே சபாநாயகர் இருப்பா தெரியுமா, அவர் என்ன பண்றாருன்னா எல்லா கட்சிகளையும் வாங்க டீ சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தேநீர் விருந்துக்காக கூப்பிடுறாரு. சோ அந்த மாதிரி கூப்பிட்ட உடனே இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்காங்க தெரியுமா, அதாவது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இதர பின்ன இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்காங்க தெரியுமா, இவங்க எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்தமாக பாஜக கொடுக்கின்ற இந்த தேநீர் விருந்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டு சபாநாயகர் வழங்கிய அந்த தேநீர் விருந்துல அவங்க கலந்துக்கிறல புறக்கணிச்சுறாங்க. ஏன்னா மோடி அவர்களும் கூட இந்த தேநீர் விருந்துல கலந்துக்கிறாரு, அதனால நாங்க வர முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லோருமே என்ன பண்றாங்க, இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் திருமதி கனிமொழி அவர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நான் வரேன் பாஸ், அவங்க வரல என்ன, இந்தியா கூட்டணி வரல என்ன, தேநீர் தானே, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சார்பாக, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் சார்பாக கனிமொழி அவர்கள் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்கின்றார். பாரதிய ஜனதா கட்சி வழங்கிய தேநீர் விருந்தில் கலந்து கொள்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான், அதாவது நாங்க பாஜகவை நாங்க விட மாட்டோம், ஆனா நாங்க பாஜகக்குள்ள நாங்க போயிருவோம். இந்த மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகமாக மாறுவதற்கு தயாராகி விட்டார்கள். சில பேர் கேட்பாங்க, என்னப்பா ஒரு டீ தானே, ஒரு டீ குடிச்சா என்ன தப்பா, ஒரு டீ குடிச்சோடனே உடனே கூட்டணியா, இந்த மாதிரிலாம் சில பேர் அப்படியே இன்டெலக்சுவல் அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. அவங்கள பார்த்து சொல்றேன், முதல்ல டீன்னு தான் சொல்லுவாங்க, அடுத்து டிஃபன் சொல்லுவாங்க, டிஃபன் சாப்பிட்டதுக்கு பின்பாக அடுத்து லஞ்சு, அடுத்து டின்னரு, அதுக்கு பின்பாக சும்மா ஒரு தேர்தல் உடன்படிக்கை தான். எங்கள் காங்கிரஸ் எதிர்கட்சியா மாறி போயிட்டாங்க, அதே மாதிரி பிஜேபிக்கும் காங்கிரஸ் எதிர்கட்சி, அதெல்லாம் சும்மா ஒரு தேர்தல் உடன்படிக்கைக்காக நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட சேர்ந்துக்கிறோம், மற்றபடி தொகுதி பங்கீடுலாம் கிடையாது, சும்மா ஒரு கூட்டணி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பின்பாக ஒரு 2 சீட்டு, ஒரு 3 சீட்டு பாஜக கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு பின்பாக முழுவதுமாக திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கரைந்து விடும். மக்களே, இதை நீங்க கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு கனிமொழி அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி வழங்கிய தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு தெரியுமா, அவர் தூத்துக்குடியில பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு பண்ணாரு. இன்னும் 6 மாத காலத்துல தமிழ்நாட்டுல திருச்சி சிவா உட்பட சில நபர்கள் மத்தியில அமைச்சர்களாக வர போறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாரு. யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சருங்க, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் பதிவு பண்ணாரு.
2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மேட்டரை பதிவு பண்ணாரு. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இன்னும் 6 மாசத்துல திமுக ஆட்கள் அமைச்சராக வர போறாங்க மத்தியில அப்படின்னா யாரின் மூலமாக அமைச்சரா வர முடியும்? பாஜக தான் மத்தியில இருக்குது. அப்ப பாஜக மூலமாக தான் அமைச்சராக வர போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜகவோட கூட்டணி. ஏங்க அடுத்த தேர்தல் 2029 தாங்க. இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கு, 4 வருஷம் இருக்குது. 2029 2028 சரியில்லை. இன்னும் வந்து சில ஆண்டுகள் இருக்குது. ஆனா 6 மாதத்திற்கு உள்ளாகவே நாங்க அமைச்சராக போறாங்கன்னா என்ன அர்த்தம்? பாஜக கூட்டணி தான். இன்னைக்கு கனிமொழி அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார். அன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். சோ திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யறமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூசவே இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு? நான் என்ன கேட்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? பெரியாரிய கொள்கை கோட்பாடுகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள்னா பெரியார் அவர்கள் யாரை எதிர்த்தாரு? சனாதன சிந்தனைகளை எதிர்த்தாரு. அப்ப சனாதன சிந்தனையை தூக்கி பிடிக்கின்ற கட்சி எந்த கட்சி? அது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தான் ஏற்ற தாழ்வுகளை விதைக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி தான் சாதிய மேலாதிக்க சிந்தனையை ஊக்குவிக்கின்றது. அப்ப நாங்க பெரியாரிய கட்சின்னு சொல்லிக்கிட்டு நீங்க பாரதிய ஜனதா கட்சி கூடயே கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கூசல? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொஞ்சம் கூட கூசவே இல்ல? ஏங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்த காலகட்டங்கள்ல சமக்ரா சிக்ஷா திட்டம் தெரியுமா? அந்த திட்டத்திற்கான நிதிய பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கவே இல்லை. பெண்டிங் அமௌண்ட் நிறைய இருந்துச்சு. சோ அதனால பள்ளிகள்ல இருக்கிற அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் போறதுல ஒரு சில சிக்கல் வந்துச்சு. இது திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சுச்சு. அப்ப உங்களுடைய ஆட்சியில நிதி தராம இருந்த பாரதிய ஜனதா கட்சி கூட இப்படி உறவாடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசவே இல்லையா? கொஞ்சம் கூட கூசவே இல்லையா? மெட்ரோ திட்டத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி நிதியை விடுவிக்காமையே இருந்தாங்க, கொடுக்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்துல கொடுக்கவே இல்லை. அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்ம பாஜகவோட கூட்டணி வைக்கிறோமே, உறவாடுறோமே, அவங்க கொடுக்குற தேனி விருந்துல போய் கலந்துக்கிறோமே, கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச வேணாமா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூச வேணாமா? பேரிடர் நிவாரண நிதி அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல மத்திய அரசு கேட்டாங்க, பாஜக கேட்டாங்க. ஆனா பாஜக தரல, நிதியை தேவைன்னு சொன்னாங்க. அப்ப இப்பேற்பட்ட தமிழர் விரோத கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட நீ தேனி விருந்துல போய் உட்காந்து டீ சாப்பிட்டு தெம்பா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நான் என்னவென்று சொல்வது? கொஞ்சம் கூட உங்களுக்கு கூசவே இல்லையா? தமிழர்களுக்கு துரோகம் செய்யறமே அப்படின்னு கொஞ்சம் கூட கூசவே இல்லையா? தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் துரோகம் செய்யறமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கூசலையா? ஏங்க அது மட்டும் கிடையாதுங்க. இந்த இடத்துல ஒரு விடயத்தை கேள்வி கேட்டே ஆகணும். இஸ்லாமிய மக்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க நம்பிக்கை இருந்தீங்க. ஏன் நான் வெளிப்படையா சொல்றேன், இங்க இருக்கிற ஒரு 2 இயக்கங்கள் ஐயுஎம்எல் வெளியே வந்துட்டாங்க. ஆனா மனிதநேய மக்கள் கட்சி இருக்காங்க தெரியுமா? மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்த 2 கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் எப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கலாம், அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோட முதலமைச்சர் ஆக்கலாம் என்ற முடிவுக்கு அவர்கள் என்றைக்கு வந்தார்களோ அன்னைக்கே ஐயுஎம்எல் கட்சிக்காரங்க வெளியே வந்துட்டாங்க. ஏங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்து இஸ்லாம் அரசியல் பண்ணிக்கிருக்காங்க, அவங்க கூட நீங்க ஆதரவு தர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஐயுஎம்எல் வெளியே வந்துட்டாங்க. ஆனா இன்றளவும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்து கூட ஒட்டி கொண்டிருக்கின்ற கட்சி மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி. இந்த 2 இஸ்லாமிய இயக்கங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் இப்பதான் தேனி விருந்துக்கு வந்திருக்கிறாங்க, அடுத்து லஞ்சுக்கு வருவாங்க, அடுத்து டிஃபனுக்கு வருவாங்க, இந்த மாதிரி அடுத்து தேர்தலுக்கு வருவாங்க. அப்பையும் கூட இந்த 2 கட்சிகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்து கூட தான் இருக்க போகின்றதா? என்ன முடிவு எடுக்க போறீங்க? ஏற்கனவே சிஏஏ சட்டத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல எந்த விதமான நிலைப்பாடும் எடுக்கவே இல்லை. ஒரு சிறு போராட்டங்கள் கூட நடத்தவே இல்லை, ஒரு சிறு கருத்தரங்கம் கூட நடத்தவே இல்லை. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி 2021 தேசம் காப்போம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரம்மாண்டமான பேரணியை திருச்சியில் நடத்தி காட்டினாங்க. ஆனா இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு துளி அளவு கூட ஒரு அதிகாரத்துல பங்கு கூட வழங்காத திராவிட முன்னேற்ற கழகத்து கூட இருக்கின்ற இந்த 2 கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்த 2 கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன? கூடவே விசிகால ஆளூர் சானவாசத்தை சுத்தி திடுறாரு. அவர் ஆக்சுவலா பேர் மட்டும் தான் விசிகா, ஆனால் விசிகா கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊதுகோல். இந்த ஊதுகோலாக இருந்து கொண்டிருக்கின்ற ஆளூர் சானவாசோட நிலைப்பாடு என்ன? அறத்தின் பக்கம் நிக்கிறேன்னு சொன்னீங்களே,
ஆனா பாஜக கொடுக்கிற தேடு விருந்துல கலந்து கொள்வதுதான் எங்களுடைய அறம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப ஆளூர் சானாஸ் அவர்கள் எந்த அறத்தின் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றார்? இந்து விசஸ் இஸ்லாம் என்ற அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற பாஜக வழங்குகின்ற அந்த தேநீர் விருந்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்கின்றார்கள் என்றால் அவங்களுடைய அறம் என்ன? அப்ப ஆளு சானாசுடைய அறம் என்ன? அவர் எந்த பக்கம் நிற்கிறாரு? எல்லாம் நிறைய இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகமா மாறிக்கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், கிறிஸ்தவ சொந்தங்கள், கிறிஸ்தவ இயக்கங்கள் இவர்கள் எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி, எந்த விதமான யோசனைகள் இன்றி உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற வேண்டும். நாளை அவர்கள் நிச்சயமாக கூட்டணி அமைப்பார்கள். அப்ப இஸ்லாமிய இயக்கங்கள் இது நாள் வரைக்கும் கட்டி எழுப்பிய அந்த கொள்கை கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் அது முழுமையாக அடிபட போகின்றது. இஸ்லாமிய இயக்கங்கள் சிந்திக்க வேண்டும், கிறிஸ்தவ இயக்கங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியாக, பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகமா மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்முடைய நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே வேளையில் எப்பேற்பட்ட முகமூடியை அணிந்து வந்தாலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இதர ஜனநாயக அமைப்புகள், பாஜக உட்பட பாஜகவுடைய கைக்கூலி கட்சிகளை ஓட விரட்டி அடிப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.